தலைவர் திரௌபதி முர்முவுடன் தற்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா சந்திக்க இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கின்றன? சிவரஞ்சனி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை அவர் தற்பொழுது ராஷ்டிரபதி பவனில், அதாவது ஜனாதிபதி மாளிகையில் அவரை நேரில் சந்தித்து விலக்கி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. 6 மணிக்கு அனைத்து கட்சியினுடைய கூட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்பொழுது விளக்கங்களை முன்வைத்து வருகிறார். பஹல்காம் துப்பாக்கிச் சூடு சம்பவம், அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு, குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்புகள் என்னென்ன, அதனுடைய பாதிப்புகள், தாக்கம் எவ்வளவு இருக்கும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் நடத்தி முடித்த பின்னர் ஒரு விரிவான அறிக்கையை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்பொழுது நேரடியாக குடியரசுத் தலைவர் முர்முவிற்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள், பாகிஸ்தானியர்களுக்கான அந்த விசா ரத்து என்பதில் தொடங்கி இண்டஸ், அதாவது சிந்து நதியினுடைய அந்த நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக பல்வேறு முக்கிய அம்சங்களையும் நேரில் சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்பொழுது திரௌபதி முர்மு அவர்களுக்கு விவரித்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன விளக்கங்களை மத்திய அரசின் சார்பாக அவர் முன்வைக்க உள்ளார் என்பது தொடர்பான கருத்துக்களையும் அவர் இந்த சந்திப்பின் பொழுது குடியரசுத் தலைவர் முர்முவிற்கு அவர் கூறி விளக்க உள்ளதாகவும் தற்பொழுது உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிற நாடுகளுடைய அந்த ஒத்துழைப்பை இந்த விவகாரத்தில் எவ்வாறு இந்தியா பெற உள்ளது என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அவர்கள் இன்றைய இந்த சந்திப்பின் பொழுது முன்வைத்து விளக்கி வருகிறார். சுசித்ரா, அதே போல இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகத்தையும் பாகிஸ்தான் நிறுத்தி இருக்கிறது. இது எவ்வாறாக எதிரொலிக்கும்? பல்வேறு கட்ட ஆலோசனைகளை பாகிஸ்தான் அரசாங்கமானது அந்நாட்டினுடைய கேபினெட் ஆலோசனைக்கு பிறகு தற்பொழுது அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதில் முதற்கட்டமாக இந்தியாவினுடைய விமானங்கள் செல்வதற்கான அந்த பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் என அழைக்கப்படும் வான்வெளி மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அடுத்ததாக இந்தியாவுடனான அனைத்து வர்த்தகங்களும் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மற்ற நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களையும் அவர் முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகளுடனான அந்த ஒரு வர்த்தகமும் ரத்து செய்யப்படும் உடனடியாக என்ற ஒரு அறிவிப்பையும் அந்நாட்டு அமைச்சரவை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவினுடைய அந்த விசா தொடர்பான அறிவிப்புகள் என்பது வெளியிடப்பட்ட நிலையில் இன்று காலை அந்நாட்டினுடைய அதிபர், ராணுவ தளபதிகளுடனான ஒரு ஆலோசனை, உயர்மட்ட ஆலோசனை என்பது சுமார் 3 மணி நேரங்களுக்கும் மேலாக நீடித்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. அந்நாட்டினுடைய அதிபரும் அதற்கான அந்த விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது இந்தியாவிற்கான ஒரு தக்க பதிலடியாக பாகிஸ்தான் சார்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அந்நாட்டு அரசாங்கம் தற்பொழுது முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்தியர்களுக்கான அந்த விசாக்கள் என்பது சார்க் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான விசாக்களை பாகிஸ்தான் ரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அந்நாட்டு அரசாங்கம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அட்டாரி எல்லை என்பது இந்தியாவால் மூடப்பட்டுள்ள நிலையில் வாகா எல்லையை உடனடியாக மூடுவதற்கான ஒரு அறிவிப்பையும் பாகிஸ்தான் அரசாங்கம் தற்பொழுது எதிர்வினையான ஒரு பதிலடியாக இந்தியாவிற்கு வழங்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அதனுடைய அறிவிப்புகள் கூறுகின்றன. பல்வேறு முடிவுகள் என்பது பாகிஸ்தானுடைய நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். உயர்மட்ட குழுவினுடைய ஆலோசனை மட்டுமல்லாமல் கேபினட்டினுடைய ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த ஒரு முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 5 முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். 1, அதில் பாகிஸ்தானுடைய வான்வெளியை இந்திய விமானங்களுக்கு மூடுவது. 2வது, இந்தியாவுடனான வர்த்தகங்கள் அனைத்தையும் ரத்து செய்வது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு துணை போகும் எந்த நாடுகளாக இருந்தாலும் 3வது நாடுகளுடைய அந்த வர்த்தகங்களையும் ரத்து செய்வது தொடர்பான உத்தரவுகளையும் பாகிஸ்தான் அரசாங்கம் தற்பொழுது பிறப்பித்துள்ளது. அதே போல வாகா எல்லையை, பஞ்சாப் மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த வாகா எல்லையை மூடுவதாகவும் தற்பொழுது பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அதே போல சுசித்ரா, நீங்க சற்று இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது நம்மிடையே